வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நேற்று சோட்டி ஸ்டிச்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம். இன்றைக்கி சோட்டி ஸ்டிச்சில் செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நேற்று பார்த்த மாதிரியே நம்ம நார்மலாக எப்பயும் ஸ்டிச்சிங் மேலேருந்து போடுவோம் செயின் ஸ்டிச்சு. சோட்டி ஸ்டிச்சுக்கு மட்டும் கீழேருந்து எடுத்து மேலே கொண்டு போய் போடணும். பாருங்கள், கீழே எடுத்து லாங்காக ஒரு செயின் எடுத்து மேலே குட்டியாக ஒரு செயின் போடணும். அதே மாதிரி கீழே இழுத்து விட்டுக்கோங்க, கொஞ்சம் லாங்காக இழுத்து விட்டுட்டு அதே மாதிரி லாங்காக ஒரு செயின், அப்புறம் ஷார்ட்டாக இன்னொரு குட்டி செயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் மேலே இழுத்துட்டு மேலே ஒரு லாங்காக ஒரு செயின், அது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி லாங்காக ஒன்று, அப்புறம் ஷார்ட்டாக ஒன்று, மறுபடியும் கீழே இறக்கி லாங்காக ஒரு செயின், குட்டியாக ஒரு செயின், அதுக்கப்புறம் இந்த சைடு லாங்காக ஒன்று, அப்புறம் குட்டியாக ஒரு செயின் போடணும். அது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் மாற்றி மாற்றி ஒரு 6 ஸ்டிச்சஸ்க்கு போடணும். லாங்காக ஒரு செயின் போட்டோம், அப்புறம் குட்டியாக ஒரு செயின் போடுறோம். அதே மாதிரி மேலேயும் லாங்காக ஒரு செயின் போட்டுக்கோ, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு செயின் லாக் மாதிரி, அந்த நம்ம கீழே ஜரியை இழுக்கிறப்ப அது கீழே வராமல் இருக்கிறதுக்காக அந்த செயின் போடுறது. லாங்காக ஒரு செயின் போடுறோம், லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின். அதே மாதிரி தான் மேலே லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, மறுபடியும் லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதையும் கொஞ்சம் லாங்காக கீழே இறக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே கொண்டு போய் லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின் எடுத்துட்டு அந்த செயினை நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செயின்லாம் மறையிற மாதிரி கிராஸாக ஒரு செயின் எடுத்து இப்படி கொண்டு போயிட்டு மறுபடியும் லாங்காக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று, இதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவையோ, பார்க்க எப்படி நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு கொண்டு போய் கீழே இறக்கிடணும். கீழே இறக்கி மறுபடியும் லாங்காக ஒரு செயின், அப்புறம் ஷார்ட்டாக ஒரு செயின். அதே மாதிரி மேலே கொண்டு போய் கிராஸாக எடுத்து லாங்காக ஒரு செயின், ஷார்ட்டாக ஒரு செயின். இப்போ பாருங்கள், முடிக்க போகிறோம். லாங்காக எடுத்துட்டு ஷார்ட்டாக ஒன்று. நீங்கள் அந்த இதை இருந்தே லாங்காக எடுக்காமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு சோட்டி ஸ்டிச் பார்க்க நல்லா இருக்காது. இதே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் லாங்காகவே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சோட்டி ஸ்டிச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் எடுக்கிறப்பயே ஆரம்பத்துலேருந்து லாங்காக எடுக்கணும். ஆனால் நீங்கள் கீழே வர வர அந்த லாங்காக வரதை குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் நீங்கள் எந்த எண்டில் முடிக்கிறீங்களோ அந்த எண்டில் முடிக்கிறப்ப அது கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, நான் லாஸ்ட்டு வந்துட்டேன். அப்போ அந்த லென்த்தியை குறைச்சிடணும். குறைச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த டிசைனில் எப்போ முடிக்கிறீங்களோ அந்த இதை முடிக்கிறதுக்கு சரியாக வரும். நீங்கள் லாஸ்ட் வரையும் லென்த்தியாகவே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா முடிக்கிறப்ப அது கரெக்டாக வராது. உங்களுக்கு ஃபினிஷிங்கும் அதில் வராது, பார்க்க நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி சோட்டி ஸ்டெப்லேயே செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம், ஸ்டிச்சிலேயே செகண்ட் ஸ்டிச் பார்த்தோம். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.